ஒரு மோனோ அட்டாமிக் கேஸ் இருக்குது, அதோடைய ப்ரெஷர் வந்து P, வால்யூம் வந்து V அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்க அதை ஐசோதெர்மலி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. வால்யூம் வந்து 2V ஆகுது. அதே 2V ஆனதுக்கப்புறம் அதே கேஸை அடியபெட்டிக்கலி அகைன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அப்போ வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க 16V ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஃபைனல் ப்ரெஷர் ஆஃப் த கேஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கனாக்கா ஐசோதெர்மல் ப்ராசஸ். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா P1V1 ஈக்குவல் டு P2V2 அப்படின்ற ஃபார்முலாவில் போடணும். அப்படி போகும்போது பார்த்திங்கனாக்கா ஃபைனல் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு வந்து P/2 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ப்ரெஷர் P/2வை இனிஷியல் ப்ரெஷராகவும் 2Vயை வந்து இனிஷியல் வால்யூமாகவும் எடுத்துக்கிட்டு செகண்ட் ப்ராசஸ் பண்ணணும். அது வந்து அடியபெட்டிக் ப்ராசஸ். அடியபெட்டிக் ப்ராசஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அந்த வகையில் போடும்போது P/2 இன்ட்டு 2V பவர் காமா ஈக்குவல் டு P3 இன்ட்டு 16V பவர் காமா அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலாவில் நம்ம காமா வேல்யூ 5/3 போட்டு ரிசால்வ் பண்ணி கொண்டு வந்தோம்னாக்கா ஃபைனல் ப்ரெஷர் P3 ஈக்குவல் டு P/64 அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை இதே கொஸ்டினை உங்களுக்கு இதே ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த கால்குலேஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டாக்க அது அடியபெட்டிக் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, ஐசோதெர்மல் ப்ராசஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க ப்ரெஷர் வந்து குறைய தான் போகுது. அப்போ ஆப்ஷனில் பார்த்தோம்னாக்க இனிஷியல் ப்ரெஷர் Pயை விட கம்மியான ப்ரெஷர் வந்து P/64 மட்டும்தான் இருக்குது. அப்போ அது மட்டும்தான் ஆன்சராக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போ P/64 இஸ் தி ஆன்சர். நம்ம டிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம்.